ஆபிரகாம் நிற்கிறார், பொறுமையோடு சுதந்திரித்தார் இருக்கு. அவர் தனக்குத்தானே ஒரு தீர்மானம் பண்ணி என்ன ஆனாலும் சரிதான், எவ்வளவு காணாலும் சரிதான், கட்டாயம் ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்தெடுக்கணும்னு சொல்லி அவரே தீர்மானம் பண்ணி நிக்கல. அவருக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மூலமா தான் பொறுமை வந்துச்சு அவருக்கு. எபிரேயர் 6:11 நீங்கள் அசதியாயிராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காமிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். முடிவு பரியந்தம் ஆரம்பிக்கிறது மட்டுமல்ல, முடிவு பரியந்தம் அந்த ஜாக்கிரதையை காமிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோங்கிறார். அதுக்கப்புறம் ஆபிரகாமை குறித்த வாக்குத்தத்தம் சொல்றாரு. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண பொழுது ஆணையிடும்படி தம்பிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு. ஏன் ஆபிரகாமை எபிரேய மக்களுக்கு பேசுறாருன்னா, எபிரேய மக்களுக்கு ஆபிரகாம் ரொம்ப முக்கியம். அவருடைய விசுவாச தகப்பன். எதை சொன்னாலும் நீ ஆபிரகாமை காட்டிலும் பெரியவரா அப்படி சொல்லுவாங்க. அந்த ஆபிரகாமே தேவன் என்ன சொன்னாரோ அதை காண்கிற வரை 25 ஆண்டுகள் இருந்தார். இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை அவ வாழ்க்கையில் கண்டார்னு சொல்லுது. கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட உன் பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னார். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் அந்த வாக்குத்தத்தை ரிமைண்ட் இருப்பார். உன் சந்ததி இப்படி இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும், உன் சந்ததி உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார் என்று அந்த வாக்குத்தத்தை ரிமைன்மெண்ட்டே இருப்பார். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார் என்றால் அதை என்னுடைய கண்களில் காண முடியாவிட்டால் கூட அவருடைய மனதில் இருக்கிறது, அவருடைய எண்ணத்தில் இருக்கிறது, சிந்தையில் இருக்கிறது. அதனால வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறார். இருக்கிறதை போல அழைக்க. இல்லாதவைகள்னா என் கண்களில் இல்லை, கர்த்தருடைய மனதில் இருக்கிறது, கர்த்தருடைய சிந்தையில் இருக்கிறது, கர்த்தருடைய நோக்கத்தில் இருக்கு. அது இருக்குன்னா அவருடைய மனதில் இருக்கிறது. சில நேரத்தில் எல்லாமே க்ளோஸ் ஆனது மாதிரி இருக்கும், நமக்கு டோட்டல் லாக்டவுன் மாதிரி இருக்கும். லாக்டவுன் நமக்கு தான் லாக்டு, மூடப்பட்டது மாதிரி இருக்கு. கர்த்தருக்கு அது மூடப்படலை. கர்த்தருடைய பார்வையில் அது திறந்து தான் இருக்கு, நமக்கு தான் க்ளோஸ்டாக இருக்கும். ஏன்னா அவர் அந்த பிரச்சனையை தாண்டி எண்ட பார்க்குறவர். இஸ்ரேல் மக்களை வெளியே கூட்டு வர்றாரு. முன்னே செங்கடல், பின்ன பார்வோனுடைய சேனை துரத்துது, சுற்றி லாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தர் யோசிக்கல, ஐயோ தெரியாமல் இந்த பாதையில் கொண்டு வந்துட்டேனப்பா, லாக் ஆயிடுச்சு நினைக்கல. அதுக்குள்ளே கர்த்தர் வழி இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். நிறைய நேரத்தில் டோட்டல் லாக் ஆனது மாதிரி தெரியும், ஆனால் உள்ள பாதை இருக்கு. அந்த நேரத்தில் தான் அவிசுவாசம் பேசக்கூடாது, அந்த நேரத்தில் தான் கர்த்தரை சந்தேகப்படக்கூடாது, அந்த நேரத்தில் தான் துண்டை உதறிட்டு போயிடக்கூடாது, அந்த நேரத்தில் தான் உறுதியாக நிற்கணும். நமக்கு நம்ம காலத்துக்குள்ளே இருக்கிறது வேற, கர்த்தர் காலத்துக்குள்ளே இருக்கிறது வேற. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போறதுன்னு இருக்கு. 1000 வருஷம் ஒரு நாள்னா ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தாரு. 25 வருஷம் காத்திருந்து ஆபிரகாம் விட்டுட்டாருன்னா கர்த்தர் நினைப்பார், காம நேரத்தில் விட்டு போயிட்டு நினைப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் அது என்ன, 15 மினிட்ஸ் தான். நமக்கு தான் 25 வருஷம், அவருக்கு காமன் நேரம் தான். அநேக மக்கள் நிறைய காரியங்களை விசுவாசிக்கிறாங்க, அவங்க நினைச்சபடி அது நடக்காத போது உடனே விட்டுறாங்க, மறந்தே போயிறாங்க. என்ன ஜெபித்தோம் என்ன விசுவாசித்தங்கிறதுக்கு அவருடைய மனதிலே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது காலில் ஜெபித்து மாலில் பெருகிறது கிடையாது. சில காரியங்கள் உடனே நடக்குது, இன்ஸ்டண்ட்டாக நடக்குது. நான் சொல்றது பெரிய காரியங்கள். இது பெரிய காரியங்களை காண்பாயின்னு இருக்கு பார்த்தீங்களா, அப்படி பெருசு. நான் சொல்றது C++++ அப்படி. அதுக்கு சில கால தாமதாகும். அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், ஆற்றல் இருக்கணும், திறமை இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வேகமாக ஓடி முடிக்கிற 100 மீட்டர் கிடையாது. அது மாரத்தான் போல. உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், நல்லா தெரிஞ்சாலும் நல்லா தெரியாட்டாலும் கூட கர்த்தர் சொன்னது நிறைவேறும் நின்னீங்கன்னா நீங்கள் விசுவாசிச்சதை கட்டாயம் பார்ப்பீங்க. அதனால தான் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமை. இதில் இன்னொரு பக்கமும் இதில் பார்க்கணும். நிறைய மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமலேயே, இதான் கர்த்தருடைய சித்தம் என்று தெரியாமலேயே விடாப்படியாக நிற்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்க விசுவாசிக்கிறது கிடையாது,
நேர விடாமுயற்சிக்கு போயிடறாங்க. என்ன ஆனாலும் சரிதான், நான் அதை பார்ப்பேன் காண்பேன் நிற்கிறது, அது ஃபெய்த் இல்லை, அது ஃபேக் ஃபெய்த்து. வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 1:4 மாயமற்ற விசுவாசங்கிறார். மாயமற்ற விசுவாசம்னா சில விசுவாசம் மாய்மானமான விசுவாசமா இருக்கும். ஆபிரகாம் நிற்கிறார், பொறுமையோடு சுதந்திரித்தார் இருக்கு. அவர் தனக்குத்தானே ஒரு தீர்மானம் பண்ணி என்ன ஆனாலும் சரி தான், எவ்வளோ காண ஆனாலும் சரி தான், கட்டாயம் ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்று எடுக்கணும்னு சொல்லி அவரே தீர்மானம் பண்ணி நிற்கலை. அவர் பொறுமையாக நின்னது அவருக்குள்ளேருந்து வந்தது கிடையாது, அவருக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மூலமாக தான் பொறுமை வந்துச்சு அவருக்கு. நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கட்டாயம் பெற்றே ஆவேன் அப்படின்னு நம்மளே நிற்கிறது கிடையாது. அதுக்கான டூலை, ஆதாரத்தை கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தர் கொடுத்ததை 14ஆம் வசனம் சொல்லுது. 14ஆம் வசனம் தான் கர்த்தர் சொன்னது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அதான் அஸ்திபாரம், நிற்பதற்கான அஸ்திபாரம் பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். கர்த்தர் சொன்னார், அதை விசுவாசித்தார், அதை உறுதியோடு பொறுமையோடு பெற்றுக்கொண்டார். நிறைய மக்கள் கர்த்தர் சொன்னது மாதிரி அவங்கள யூகித்து கொள்றாங்க. யூகிக்கிறது வேறங்க, கர்த்தர் டைரக்டா பேசுறது வேறங்க. கர்த்தர் சொன்னார் சொல்லி தெரியுமா சொல்றாங்க, கர்த்தர் சொன்னாருங்கிறாங்க. பார்த்தீங்களா, கர்த்தரே சொல்லியிருக்க மாட்டாரு, ஆனா அவங்களுடைய மனதில் சில காரியங்களை யூகித்து இது கர்த்தர் சொல்லியிருக்கலாமோ நினைப்பாங்க. கர்த்தர் சொல்லாத காரியத்தை நீங்க எவ்வளவுதான் விடாப்படியா நின்னாலும் கர்த்தர் சொல்லலைன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது. நான் சொன்னது புரியுதுங்களா? பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, எப்படி ஆரம்பிச்சீங்க? நீங்களாம் நினைச்சு ஆரம்பிச்சீங்களா? கர்த்தர் சொல்ல சொன்னாரா? கர்த்தர் தான் சொல்லி ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாரு. கர்த்தர் கைவிட மாட்டார், வார்த்தை கைவிடாது. நீங்க விடாப்படியா நின்னீங்கன்னா கொஞ்சம் நல்ல சூழ்நிலைகள் மாறிடும். மாறி கர்த்தர் சொன்ன வார்த்தை கேட்ட விதத்தில் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அப்பதான் நிக்கணும். நீங்களா ஒரு காரியத்தை யூகித்து இது கர்த்தர் சொல்லியிருக்கலாம், கர்த்தர் நடத்திருக்கலாம் அப்படி நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது.